குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம இன்றைக்கி இன்ட்ராடேயில் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 அந்தளவுக்கு ஒன்றும் நமக்கு எக்ஸாக்டாக நம்ம சப்போர்ட்டுக்கும் வரல, ரெசிஸ்டண்ட்டும் போகல. அந்த பிட்வீன் ஸ்பேஸ்லேயே அவன் ஆடிக்கிட்டு இருந்தான், அவனை விட்டுருவோம். ஆனால் சென்செக்ஸ் நம்ம சொல்லியிருந்த அந்த ஃபஸ்ட்டு ஒரு மைனர் சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தேன்ல, 80,665 அந்த இடத்துல அவன் டச் பண்ணி ஆடினான். அந்த இடத்துல நீங்கள் யாராவது ஒரு இந்த மணி எடுத்துருந்தீங்கன்னா 80,400 அந்த மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா, ஏன்னா நான் 80,400 எடுத்திருந்தேன். நான் எடுக்கும் போது மணி 9:45 9:50 கிட்ட எடுத்தேன். எவ்வளோயில் எடுத்தேன்னா 297 295 அதில் போட்டேன். 295 ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங் எனக்கு ஃபுல்லாகவே அது லாஸ்ட்லேயே தாங்க இருந்தது. ஒரு 10:45 11 வரையும் எனக்கு லாஸ்ட்லேயே தான் இருந்து. நான் ஒரு 2,500 ஸ்டாப் லாஸ் மட்டும் அதுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னுடைய குட் லக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் அந்த என்னுடைய ஸ்டாப் லாஸை ஜஸ்ட்டு கிட்ட ஆனால் ஹிட் ஆகலை, போயிட்டான். 11:45 நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணேன். ரொம்பலாம் புக் பண்ணல. 295 போட்டது ஒரு 250 க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. சரி, இருக்கிற ப்ராஃபிட்டை ஏன் நம்ம விடணுன்ட்டு 11:45 11:40 என்னமோ அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு மினிமம் ப்ராஃபிட் தான், இன்றைக்கி பெரிய லெவலெல்லாம் இல்லை. ஒரு 1,200 தான். ஒரே ஒரு ட்ரேடு தான் ஆடினேன், 1,200 தான். அது போதும் எனக்கு. ஏன்னா இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல, சென்செக்ஸும் அந்தளவுக்கு கொடுக்கல. அந்த நம்ம சொன்ன அந்த சப்போர்ட் அவன் தொடும்போது இன்றைக்கி ஃபுல்லாக சென்செக்ஸ் அந்த 80,665 அந்த ரேஞ்சிலேயே தாங்க சுற்றிக்கிட்டு இருந்தான். அந்த 665 720 மறுபடியும் அதே கீழே, மறுபடியும் அங்கே, மறுபடியும் இங்கே, மாறி 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 ரெக்கார்டை தேய்ச்சிட்டான் அந்த இடத்துல. ஸோ இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இல்லை சென்செக்ஸில். உண்மையாலாம் சொல்லப்போனால் இது கொஞ்சம் ரிஸ்க்கான ட்ரேடு தான் இன்றைக்கி நான் எடுத்தது. லாஸ் ஆகும் தான் நானும் இன்டென்ஷன் எனக்கு உள்ளே வந்தது, இன்றைக்கி லாஸ் ஆகும்ன்ட்டு. ஆனால் அவன் என்னுடைய ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணவே இல்லை. ரொம்ப மைல்டாக தான் இருந்தது. ரொம்ப பெரிய லெவலில் ஏற்றமும் இல்லை, அப்படியே மெதுவாக வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி குத்திக்கிட்டே மெதுவாக ஏறுறதும் இறங்குறதும் இருந்தது. ஆனால் அது கடைசி நேரத்தில் ஒரு சூப்பராக ஒரு புல்லிஸ் சடார்னு ஏறினான். அந்த இடம் தான் எனக்கு அப்படியே டோட்டலாக மாற்றி விட்டுருச்சு. அதுதான் அந்த 11:45 ஒரு புல்லிஷ் கேண்டில் சென்செக்ஸில். ஃபஸ்ட் கிளாஸாக வந்தது. அங்கே கூட ப்ராஃபிட் பண்ணுறவங்க பண்ணியிருந்துருக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி ஒரு 1,200 நமக்கு ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சது, சந்தோஷந்தான். நீங்கள் யாராவது ரொம்ப ரிஸ்க்கு தான் இன்றைக்கி, ரொம்ப பேர் எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. பரவாயில்ல, ரிஸ்க் எடுத்தாலும் பண்ணலான்னு வெயிட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த 80,400 நமக்கு ஒரு ஷேருக்கு எப்படியும் ஒரு 1000 1,200 கொடுத்துருக்கோம். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா சார்ட்டில் உங்களுக்கு நான் டைமிங்கோடு சொல்கிறேன். ஏன்னா நான் அப்போ அந்த டைம் எடுத்தேன், அந்த டைமில் க்ளோஸ் பண்ணேன், அதனால் சொல்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 சென்செக்ஸ் இன்ட்ராடே லெவலில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தீங்களா, முந்தா நேற்று வேர்ல்டு மார்க்கெல்லாம் டவுனில் இருந்தது. நம்ம நிஃப்டி 50 அப்பில் ஓப்பன் ஆச்சு. கிஃப்ட் நிஃப்டியும் ஒரு 50-60 பாயிண்ட்டு கேப் அப்பில் தான் காமிச்சிது. நேற்று யூஎஸ் மார்க்கெட்டு, வேர்ல்டு மார்க்கெட்டு எல்லாமே பக்கா க்ரீனு. ஆனால் இந்த ட்ரம்ப்பு நாரத வாய வச்ச மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா பெனால்ட்டி சார்ஜ் டேரிஃப் போடுவேன்னு சொன்ன ஒரே ஒரு ரீசனால் கிஃப்ட் நிஃப்டி ஒரு 70 பாயிண்ட் டவுன் ஆச்சு. ஆனால் நமக்கு அது ரிஃப்ளெக்டே ஆகவே இல்லை. இன்றைக்கி நிஃப்டி 50 ஓப்பன் ஆகும்போது ஜஸ்ட்டு ஒரு 2 பாயிண்ட்டு தான் டவுனில் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் ஒரு 70 பாயிண்ட்டு டவுன், இவ்வளோ தான். பெரிய பிரமாதம்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அவர் பேச்சை இங்கே சுத்தமாக மதிக்கிறதே கிடையாது. ஆனால் இன்ட்ராடேயில் அடிப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் கூட வரல நிஃப்டி 50.
ஸோ பெரிய லெவலில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, நாளைக்கான இன்ட்ராடே லெவலில் பார்க்கலாம். நிஃப்டி 50 இப்போ யூஎஸ் மார்க்கெட்டு கெயினில் முடிஞ்சாலும் சரி, லாஸில் முடிஞ்சாலும் சரி, நம்ம மார்க்கெட்டு ஒரு வித்தியாசமாக ஓப்பன் ஆகுது. அவனை ஃபாலோ பண்ணுறதும் இல்லை, அவனை மதிக்கவும் மாட்டுது. அதுக்கு உதாரணம் நேற்று இன்னைக்கு 2 நாளும் முரண்பாடான ஓப்பனிங் தான் நம்மளோட நிஃப்டி 50. சரி, அது எப்படியாவது இருக்கட்டும். நாளைக்கு நமக்கு யூஎஸ் மார்க்கெட்டு என்ன ஆகும்லாம் நமக்கு தெரியல. என்ன ஆகும், மிஞ்சி போனால் ஒரு கேப் அப் ஆகும், இல்லைன்னா ஒரு கேப் டவுன் ஆகும். அப்படி கேப் டவுன் ஆச்சுன்னா நிஃப்டி 50க்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 24,530. இன்றைக்கி நிஃப்டி 50 முடிஞ்ச இடம் 24,649. ஒரு 73 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. இதுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் இது தான் இருக்கும், ஒரு மைனர் சப்போர்ட் 24,530. செகண்டு 24,464. இது ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்த சப்போர்ட்டு தான். தேர்டு 24,361. இதுவும் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்த ஃபிக்ஸ் பண்ணியிருந்த ஒரு சப்போர்ட்டு தான். இந்த சப்போர்ட்டுக்குள்ளே தான் நாளைக்கு நிஃப்டி 50 ப்ளே பண்ணும். ஒருவேளை கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்க, 24,649லேருந்து ஒரு 50 பாயிண்ட்டு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக 24,774 தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக. ரெண்டாவது 24,930. இதுக்குள்ளே தான் ரெசிஸ்டண்ட் இருக்கும். அவன் அதுக்கு மேலெலாம் போவான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக போகாது. ஏன்னா எஃப்ஐஸ் இந்தியன் மார்க்கெட்டை சுக்குநூறாக உடைக்கணுன்ற ஒரு இன்வால்மெண்ட்டோட செல்லிங்கில் கம்பல்சரி செல் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனால் இந்த 2 ரெசிஸ்டண்ட்டுக்குள்ளே தான் போயிட்டாலும் இறங்கிடும் நிஃப்டி 50. ஸோ இதுதான் நிஃப்டி 50க்கான நாளைக்கான இன்ட்ராடே லெவல். சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் இன்றைக்கி 80,710 முடிஞ்சிருக்கு. ஒரு 308 பாயிண்ட்டு டவுன் தான். இதோட நாளைக்கு இன்ட்ராடேயில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் 80,343. இது ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்த ஒரு சப்போர்ட்டு தான். இங்கெல்லாம் இன்றைக்கி வரவே இல்லை. சரி, பரவாயில்ல, நாளைக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது தான். 80,343 ஃபஸ்ட்டு சப்போர்ட், 80,028 செகண்ட் சப்போர்ட்டு. இது வரையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது நாளைக்கு சென்செக்ஸ். இந்த 2 லெவல் சப்போர்ட்டும் அப்படி இல்லை, மேலே ஒரு கேப் அப் ஆகுது சென்செக்ஸ் நாளைக்கு அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 81,006. இது நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இங்கெல்லாம் தொட்டானா கண்டிப்பாக கீழே விழும், ரிவர்சல் ஆகிடும். இல்லை அதையும் மீறி உடச்சி மேலே போச்சுன்னா 81,273. இது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டண்ட்டு. இதெல்லாம் தொட்டானா கண்டிப்பாக கீழே விழும். நம்ம இங்கெல்லாம் ஒரு புட் ஆப்ஷன் வாங்கி கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த 2 லெவலுக்குள்ளே தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா மார்க்கெட் ப்ளே பண்ணுற ரேஞ்சை பார்த்தா குறுக்கிக்கிட்டே வருது. ரொம்ப 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 என்ன சொல்கிறது, மினிமம் பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகுது. அந்த ஜேன் ஸ்ட்ரீட்லாம் இருக்கும்போது பறப்பானுங்க, கச்சா முச்சான்னு போகும். இந்த பக்கம் 1000 பாயிண்ட் ஏறும், இந்த பக்கம் 1000 பாயிண்ட் இறங்கும், இந்த பக்கம் 800 பாயிண்ட் ஏறும், இந்த பக்கம் ஒரு 600 பாயிண்ட் இறங்கும். இப்படி இருந்தது. நம்ம அப்படி பார்த்துட்டு இன்றைக்கி இவனுங்க ஆன ட்ரேடெல்லாம் பார்க்கும்போது, ட்ரேட் லெவலை பார்க்கும்போது கடுப்பாக இருந்தது உண்மையாலுமே. ஒரே இடத்துல அப்படியே தேய்ச்சிக்கிட்டு இருந்தானுங்க. சரி, அது முடிஞ்சு போச்சு, அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. இந்த ரெசிஸ்டன்ட் தான் மக்களே நாளைக்கு பக்காவாக இருக்கும். 81,273. இந்த ரெசிஸ்டண்ட்லாம் அவன் வர்றதுக்கு கஷ்டம்தான். ஏன்னா இதுலேயே ஒரு 600-700 பாயிண்ட் அப்பில் தான் இருக்குது. அவ்வளோ தொலைவு எஃப்ஐஎஸ் கேப் மார்க்கெட்டை மேலே விடுவாங்களான்றது டவுட்டு தான். ஸோ அதனால் நம்ம இந்த 2 லெவலே போதும். இல்லை அதை மீறியும் போகிறான்னா கடைசியாக இருக்கிற ரெசிஸ்டண்ட் 81,537. இது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டு ரெசிஸ்டண்ட். இவ்வளோலாம் போகாது. மறுபடியும் சொல்கிறேன், அந்த 81,273லேயே அவன் இறங்கிடுவான் அப்படின்னு தான் என் மைண்டில் எனக்கு தோணுது.
இதுதான் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நிஃப்டி 50க்கும் சென்செக்ஸுக்கும். இந்த லெவல்லாம் வரும்போது நீங்கள் இந்த சப்போர்ட், இந்த ரெசிஸ்டண்ட்லாம் உங்கள் சார்ட்டில் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி வச்சிங்க, இல்லைனா ஒரு லைன் போட்டு வச்சிங்க. இதை டச் பண்ணும்போது டச் பண்ணவொன்னே எடுக்காதீங்க. அதை விட டச் பண்ணும்போது இருக்கிற ப்ரீமியத்தை விட ஒரு கால் ஆப்ஷன் வாங்கினா அதுக்கும் கொஞ்சம் கீழே ஒரு 10-15 பாயிண்ட் கீழே போடுவோங்க. கண்டிப்பாக ட்ரிகர் ஆகும். நமக்கு அங்கேருந்தே ப்ராஃபிட் ஒரு 10-15 பாயிண்ட்டுக்கு வந்துடும் ஒரு ஷேருக்கு. சென்செக்ஸில் 15 பாயிண்ட் வந்தாவே 300 ரூபா ஆகிடும். நம்ம வெயிட் பண்ணால் கண்டிப்பாக 1000 ருபீஸ்க்குலாம் அது போகும். அதனால் சொல்கிறேன், எப்போவுமே இந்த மணியை மட்டும் ப்ளே பண்ணுங்கள். நல்லா ப்ராஃபிட்டபிளாக அதுதான் முடியும். அட் த மணி அண்ட் அவுட் ஆஃப் த மணியெல்லாம் நம்மளை வம்பில் சிக்க வைக்கிற ப்ரீமியம் ப்ரைஸ் அதெல்லாம். நீ ஏடாவும் டிமேட் அக்கௌண்ட்டில் சும்மா காசை வச்சுக்கிற, வாடா அட் த மணிலையும் அவுட் ஆஃப் த மணிலையும் வாங்கி லாஸ் பண்ணிட்டு போடான்ற மாதிரி தான் அது. இந்த மணி தான் தாக்கு பிடிச்சி நிற்கும். கொஞ்சம் இறங்கினாலும் ஏற ஆரம்பித்தானா நமக்கு ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகும். இந்த கான்செப்டை பாருங்கள், செக் பண்ணுங்கள். நீங்களும் நான் சொல்கிறது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது உங்களுக்கு புரியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட நாளைக்கான லெவல்ஸ் சொல்ல விரும்பியது. இந்த லெவல்லாம் வரும்போது கொஞ்சம் கான்ஷியஸாக ப்ளே பண்ணுங்கள். அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு நம்ம இன்ட்ராடே லெவல் எப்படி போகுது, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்க்கலாம். வணக்கம்.